இந்த லேடி பார்த்தீங்கன்னா, அவங்க குட்டி பையன கூட்டின்னு வெக்கேஷன் வந்திருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது, அந்த குட்டி பையன் ஒருத்தங்க கால புடிச்சுன்னு அப்பா, அப்பான்னு கத்த ஆரம்பிப்பான். யார்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் அவன். இவங்களுக்கு பார்த்தோனே ஒரு மாரி ஆயிடுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த பையன் கூட வந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த பையன குடுத்துரு, அவங்க பையன அவங்கிட்டயே குடுத்துரு அப்படின்ற மாரி சொல்லிடுறான். ஹீரோயினுமே சமாளிச்சுட்டு, இல்ல இது உங்க அப்பா இல்ல வேற ஒருத்தர் அப்படின்ற மாரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் கூட வந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறா. உன் பொண்டாட்டி திரும்ப வர மாட்டான்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணேன். அவளுக்கு ஒழுங்கா டைவர்ஸ் குடுத்தியா இல்லையா அப்படின்ற மாரி பயங்கரமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியா வந்து ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு பார்த்தா இவங்க இங்க வந்து நிக்கிறாங்க. அந்த குட்டி பையனை பார்த்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சட்டத்து மூஞ்சி மறைக்கிறான். எங்க இருந்து இவகிட்ட திட்டு வாங்க போறோம், அந்த குட்டி பையன் நம்மள பார்த்தா போறான் அப்படி. ஆனாலுமே அந்த குட்டி பையன் வந்து பாத்துறான். உடனே பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ கூட வந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போயிட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்லுங்க, வேற ஹோட்டல் இதோட நல்ல ஹோட்டல் இருக்கு நாங்க தங்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் எனக்கு இதுவே போதும், என்கிட்ட காசு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சப்புன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துன்னு வந்து ஹீரோ கூட அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பா. என்ன உனக்கு உங்க ஆளுக்குன்னா இதுவா அப்படியா இப்படியான்னு கேட்டுட்டு இருப்பா. மறுநாளுமே ஆகுது. மறுநாள்ல இவங்க ஒரு கடையா நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ போயிட்டு பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒழுங்கா பாத்துக்கிறாங்க. அந்த பொண்ணுமே கோச்சின்னு போயிட்டு இருக்கும். ஹீரோ கூட்டிட்டு வந்தோம் பாத்தீங்களா, அந்த பொண்ணு கோச்சின்னு ஓட்டு இருக்கும். அதனாலே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்துறாங்க.